Today we are going to learn about sets. Class 11 maths book, CBSE maths bookல first chapter sets தான் இருக்கும். அது என்ன செட்? நம்மெல்லாம் ஒரு செட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதென்ன நம்மெல்லாம் ஒரு செட்டு, நம்ம கிளாஸ் 9th எல்லாம் ஒரு செட்டு. ஓகே, நம்ம ஊர்க்காரங்கெல்லாம் ஒரு செட்டு அப்படின்னு சொல்லுவோம். இங்க என்ன சொல்றாங்க? A set is a well defined collection of objects. The word well defined அது எதை குறிக்குது? இப்போ இங்க என்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னா A is equal to AEIOU. AEIOUங்கிறது வவல்ஸ். ஒரு இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ்ல இருக்கிற வவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த ஒரு செட் இந்த பவுலுக்குள்ளார போட்டு வச்சிருக்கிறோம். AEIOU இவங்கெல்லாம் ஒரு செட்டு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சரி, அங்க வெல் டிஃபைன்ங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு. அது என்ன? வெல் டிஃபைன்டு. வெல் டிஃபைன்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க ஊர்ல இருக்கிற அழகான பொண்ணுங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொன்னா எப்படி சொல்றது? அழகு அப்படிங்கிறது வந்து வேரி ஆகும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பர்செப்ஷன் வேரி ஆகும் இல்லையா? இப்ப ரொம்ப நம்பர் 1 ரைட்டர் யாரு? இல்ல ரொம்ப நல்ல பொயட் யாரு? வேர்ல்டு பெஸ்ட் மேத்தமெட்டிஷியன்ஸ் யாரு? அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதெல்லாம் ஒரு வேகானது. கைண்ட்னஸ் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா சொல்லிடலாம். ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து நமக்கு தெரியும் 1, 2, 3 போயிட்டே இருக்கும் இல்லையா? அது வந்து ஒரு செட். நேச்சுரல் நம்பர் இஸ் ஒரு செட் இல்லையா? அதான் வெல் டிஃபைன்ட். இட் ஷுட் பி வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ செட்டை வந்து நம்ம என்ன சொன்னோம்? செட்டை வந்து கேபிட்டல் லெட்டர்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 1, 2, 3 இவங்கெல்லாம் வந்து எலமெண்ட்ஸ் அல்லது ஆப்ஜெக்ட்ஸ். வேற என்ன சொல்லுவாங்க? மெம்பர்ஸ். எலமெண்ட்ஸ் சொல்லலாம், ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லலாம், மெம்பர்ஸ்னு சொல்லலாம். சரியா? இப்போ a set is a well-defined collection of objects and we can represent it by capital letter. In that, elements are represented by small letters. Okay. இப்போ அதை வந்து ஒரு 2 ஃபார்மா நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரோஸ்டர் ஃபார்ம் அல்லது டேப்லர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் அல்லது டேப்லர் ஃபார்ம். செகண்ட் ஒன் இஸ் செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லாம் படிக்கும்போது செட் பில்டர் ஃபார்ம்ல தான் நிறைய பண்ணுவோம். அதெல்லாம் ரோஸ்டர் ஃபார்ம், டேப்லர் ஃபார்ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ்ல ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லையா? ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம்? 1, 3, 5, 7 இப்படி போயிட்டு இருக்கும் இல்லையா? ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா என்னெல்லாம்? ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா காவேரி, கங்கை, காவேரி இப்படிலாம் போயிட்டு இருக்கும் இல்லையா? ஓகே. Vowels in the English alphabet already we have seen. That is AEIOU. Various kinds of triangles என்னெல்லாம் இருக்கும்? Isosceles, equilateral, வேற obtuse, okay, acute, அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு அப்படியே போயிட்டு இருக்காது. இது வந்து ஃபைனைட்டா இருக்கும். obtuse triangle, acute triangle, right angle triangle, isosceles triangle, equilateral triangle, scalene triangle இந்த மாதிரி ஒரு 6 இருக்கும் இல்லையா? ஓகே, அதெல்லாத்தையும் இப்போ இப்படி பண்ணிருக்கிறோம் இல்லையா? within the braces and commas, we are used commas to separate the elements. இதெல்லாம் வந்து ரோஸ்டர் ஃபார்ம் அல்லது செட் பில்டர் ஃபார்ம்னு சொல்றோம். within the braces and separated by commas. within the braces and separated by commas, இது ரோஸ்டர் ஃபார்ம். இது டேபிளர். இது வெரி ஈஸி ஒன். அண்ட் செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி செட் பில்டர் ஃபார்ம் நம்ம என்ன பண்றது பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், செட் பில்டர் ஃபார்முக்கு முக்கியமான விஷயம் இதுல சொல்ல மறந்துட்டேன். ரோஸ்டர் அண்ட் டேப்லர் ஃபார்ம்ல வந்து the order of the elements is immaterial. Order is immaterial. அதென்ன order is immaterial அப்படின்னா நம்ம எப்படினாலும் எழுதிக்கலாம். இப்போ 1, 3, 5ன்னு எழுதிக்கலாம். which is equal to 5, 1, 3. அது ஆர்டர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கிடையாது. இட்ஸ் ஆர்டர் இஸ் இம்மெட்டீரியல். அப்புறம் ரிப்பீட். இப்போ 1, 3, 3, 5 இப்படி யூஸ்வலா நம்ம ரிப்பீட் பண்ண மாட்டோம். which is equal to just 1, 3, 5 தான். அதை வந்து மெனி டைம்ஸ் அந்த எலமெண்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்தது அப்படின்னா ஜஸ்ட் 1 டைம் மட்டும் தான் எடுத்துருவோம். ஆர்டர் இஸ் இம்மெட்டீரியல் அண்ட் யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ரிப்பீட் பண்ண மாட்டோம். அதெல்லாம் இதுல வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். செட் பில்டர் ஃபார்ம் தான் சொன்னேன் இல்லையா? ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இம்மெட்டீரியல். யூஸ்வலா வந்து நம்ம ரிப்பீட் ஆகாது எலமெண்ட்ஸ். இப்போ ஸ்கூலுங்கிற வேர்டில் இருக்கிற
லெட்டர்லாம் எடுத்தோம்னா SCHOL இல்லையா, SCHOL. அல்லது நம்ம ஆர்டர் மாற்றியும் எழுதிக்கலாம், HOLCS எழுதிக்கலாம். ரிப்பீட்டும் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. அதாவது ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இம்மெட்டீரியல் அது வந்து யூஸ்வலாக ரிப்பீட் ஆகாது. ஓகே, செட் பில்டர் ஃபார்ம் பார்க்கலாம். செட் பில்டர் ஃபார்ம் அது வந்து ஒரு சிங்கிள் காமன் ப்ராப்பர்ட்டியை வந்து பொசஸ் பண்ணியிருக்கும். இட்ஸ் பொசஸ் சிங்கிள் காமன் ப்ராப்பர்ட்டி. அது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, v is equal to x. இதை எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? இந்த இந்த செட் பில்டர் ஃபார்மை எப்படி ரீட் பண்ணணும்? The set of all x such that x is a vowel in English alphabets. The set of all x such that x is a vowel in English alphabets. என்னன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த செட்டை வந்து இங்கிலீஷ்ல ஆல்பபெட்ஸ்ல இருக்கிற வவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு இதில் போட்டோம்னா அவங்க மட்டும்தான் வவல்ஸா இருக்கிறது மட்டும்தான் இந்த செட்டு அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? AEIOU இதை வந்து டேப்லர் ஃபார்ம்ல எழுதணும் இல்லையா? அதே செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதும்போது the set of all x such that x is a vowel in English alphabets. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, x is belongs to natural number and x in between 3 and 10. 3 and 10, 3யும் 10ம் we should not include. 3யும் 10 include பண்ணக்கூடாது. It should be natural number. சரியா? It should be natural number. 3க்கும் 10க்கும் இடையில இருக்கிற natural numberலாம் என்ன? 4, 5, 6, 7, 8, 9 இவ்வளவுதான் இல்லையா? ரெண்டு ஃபார்ம் நம்ம செட்னா என்ன பார்த்தோம்? செட் இஸ் a well defined collection of objects. கேபிட்டல் லெட்டர்ல தான் செட்டை சொல்லுவோம். அதுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதை வந்து ரெண்டு ஃபார்ம்ல நம்ம எழுதலாம். ஒன்று வந்து ரோஸ்டர் ஃபார்ம் அல்லது டேப்லர் ஃபார்ம். அது வந்து வித்தின் த பிரேசஸ் கமாஸால செப்பரேட் பண்ணுவோம். இன்னொரு ஃபார்ம் வந்து செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம் எப்படி எழுதுவோம் அப்படின்னா, the set of all x such that x is a vowel in English alphabet. இந்த மாதிரி நம்ம எழுதுவோம். அதாவது என்னன்னா, அங்க அது ஒரு காமன் ப்ராப்பர்ட்டியை பொசஸ் பண்ணியிருக்கோம். கண்டிஷன் இருக்கும். இந்த கண்டிஷன் இருக்கும், அந்த காமன் ப்ராப்பர்ட்டி. அது என்ன காமன் ப்ராப்பர்ட்டி? அவன் எல்லாருமே நேச்சுரல் நம்பர். அதோட கண்டிஷன் என்னன்னா 3 to 10 இடையில இருக்கிற கண்டிஷன். ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கொஸ்டின் என்னன்னா, solve the solution set of given equation. இந்த given equationோட solution set எப்படி இருக்கும்? இதோட given equationக்கான solution set என்ன இருக்கும்? இது வந்து ஒரு quadratic equation இல்லையா? quadratic equation இதோட ரூட்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? It should be -2 -2 and this is +1. So 2 1. okay. So இதோட ரூட்ஸ் வந்து இதோட ஃபேக்டர்ஸ் வந்து x - 1 x + 2 is equal to 0. So x is equal to 1, -2. 1, -2. x வந்து என்னதுன்னா 1, -2. அந்த 1, -2 வந்து நம்ம வந்து ரோஸ்டர் ஃபார்ம்ல எப்படி எழுதுவோம்? சொல்யூஷன் செட் is equal to just 1, -2. just within the braces separated by comma எப்படின்னு எழுதுவோம் இல்லையா? ஸோ நமக்கு வந்து ரோஸ்டர் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லையா? இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேயா? ரைட் தி செட் x, the set of x, the set of all x such that x is a positive integer. கண்டிஷன் என்ன? it should be less than 40. x square less than 40 இருக்கணும். அது வந்து பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கணும், less than 40 இருக்கணும். ஓகேயா? பாசிட்டிவ் இன்டிஜர். நமக்கு இன்டிஜர் என்ன? -3, -2, -1, 0, 1, 2, 3 இப்படி போயிட்டே இருக்கும்ல. இதான் வந்து இன்டிஜர்ஸ் படிச்சிருப்போம். நெகட்டிவ் இன்டிஜர், பாசிட்டிவ் இன்டிஜர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாசிட்டிவ் இன்டிஜர்ஸா இருக்கணும், அதோட ஸ்கொயர்ஸ் வந்து less than 40 இருக்கணும். பார்க்கலாமா? 0 ஸ்கொயர், 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 7 ஸ்கொயர் வருமா? Because 7 square is 49. So நம்மளோட செட் என்னவா இருக்க முடியும்? 0, 1, 2, 3, 4, 5, 6 இல்லையா? இதான் நம்மளோட ஆன்சர் செட். ஓகேயா? ஒரு நிமிஷம். Our answer set is
0 1 2 3 4 5 6 இங்க 0 வராது. ஏன் வராது? 0 is neither positive nor negative. So நம்ம அவரை வந்து இதுல இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ நம்மளோட ஆன்சர் செட் வந்து 1 2 3 4 5 6. ஓகே, the condition is அந்த ஸ்கொயர் எக்ஸ் அந்த நம்பரோட ஸ்கொயர் வந்து less than 40 இருக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் should be less than 40 and it should be positive and it should be positive. 0 வந்து we should not include because 0 is neither positive nor negative. Okay, write the set of A. Next question, write the set of A. இதை பார்த்தா என்ன தெரியுது? இதெல்லாம் ஸ்கொயர் நம்பர்ஸா இருக்கு இல்லையா? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் அப்படியே போயிட்டே இருக்கு இல்லையா? இது வந்து பார்த்தாலே என்ன தெரியுது? இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர்ஸா போயிட்டே இருக்கு. அப்ப நம்ம வந்து இத செட் பில்டர் ஃபார்ம் என்ன கேட்டிருக்காங்க? செட் பில்டர் ஃபார்ம். கிவன் வந்து நமக்கு ரோஸ்டர் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. நம்ம செட் பில்டர் ஃபார்ம் எப்படி எழுதலாம்? A is a set, the set of all x such that x is equal to n square. அந்த n வந்து belongs to என்னவா இருக்கணும்? நேச்சுரல் நம்பரா இருக்கணும். belongs to natural number. 1 2 3 4 5 எல்லாம் natural number தானே? இதான் நம்மளோட set builder form. X வந்து the set of all x such that x is a square numbers and that number should be natural number. The number should be natural number. இவ்வளவுதான். அந்த 3 கொஸ்டின் பார்த்துருக்கோம். எப்படி ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதுறது, எப்படி செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதுறதுங்கிறதுக்காக நான் 3 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இன்னொரு கொஸ்டின் இருக்கு. ரைட் தி செட். இது பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் இருக்கு, அப்புறம் 1 + 1 அதோட சேர்த்து ஒரு நம்பர் ஆட் ஆயிருக்கு. 2 இருந்ததுன்னா 2 + 1, 3 இருந்ததுன்னா 3 + 1 இப்படி இருக்குதா? இதை பார்க்கும் போதேவும் அப்போ இதை நம்ம எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா n/n+1 ஃபார்ம்ல இருக்குது. எல்லாமே எப்படி இருக்குன்னா n/n+1 ஃபார்ம்ல இருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்ம கிட்ட செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்ம எப்படி எழுதணும்? this set of all x such that x is equal to n/n+1 and our n நம்மளோட n வந்து என்னவா இருக்கணும்? எது வரைக்கும் இருக்குது? ஆக்சுவலி 3 4/4 + 1 5/5 + 1 6/6 + 1. நம்மளோட n வந்து எது வரைக்கும் இருக்குது? 6 வரைக்கும் தான் இருக்குது இல்லையா? நோ, சோ நம்மளோட n should be 1 to 6 and 6 is included. 6 is included. If 6 is included. Okay, this is our set builder form. Okay, the set of all x such that x is equal to n/n+1. My n is 1 to 6. 6 is included. Okay, then next question. இந்த வேர்டை பார்த்தாலே இது வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். ஓகே, மேட்ச் த ஃபாலோயிங். இது பார்த்தா என்ன இருக்கு? பிரின்சிபல்ங்கிற ஒரு வேர்டோட இருக்குது. ஸோ இதை பார்த்தாலே இது மேட்சிங் பண்ணிடலாம். This is not a empty set. It contains only one element. Only one element இருக்கு இல்லையா? 0ங்கிற ஒரு எலமெண்ட் இருக்கு. ஓகே, x is a positive integral and divisor of 18. 18 ஓட டிவைசர்ஸ்லாம் என்னவா இருக்க முடியும்? 1 2 3 6 9 18. Okay, this is the answer for this. Next one, இது பார்க்கலாமா? x square is equal to 9 னா x is equal to plus or minus 3. So this one. Okay, x is an integer and x square plus 1 is equal to 1. X square plus 1 is equal to 1 means x square is equal to 1 minus 1 0. So x is equal to just 0. So this is the answer. Okay, principal, இந்த வேர்டோட இது principal. இது வந்து இது x square plus 1 is equal to 1 வரும். இது x square is equal to minus 9 is equal to 0 னா அதோட ரெண்டு ரூட் வந்து plus or minus 3 and divisors of 18. This is very easy. Match the following. Next question will go. Empty set. அதான empty set, empty, void, null இதெல்லாமே சேம் மீனிங் தான் இல்லையா? ஒரு செட் இருக்கு, அந்த செட்டுக்குள்ள யாருமே இல்லை, ஜஸ்ட் ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு, அந்த கிளாஸ் ரூம்ல எம்டியா இருக்கு. எம்டி செட். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் விளையாட போயிட்டாங்க. எம்டியா இருக்கு. ஒரு பவுல் இருக்கு, அந்த பவுலுக்குள்ள எந்த ஸ்நாக்ஸுமே இல்லை, எம்டியா இருக்கு. Does not contain any element. Does not contain any element. It represented by this symbol. Okay, does not contain any element. Okay, does not contain any element. Finite and infinite sets. Finite அப்படின்னா அந்த word itself we can say a set which is empty, which is empty-ஆவும் இருக்கலாம் அல்லது அதுக்குள்ள கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் இருக்கலாம். அப்ப empty set வந்து என்ன சொல்லலாம்? empty set வந்து finite set. empty set வந்து finite set. infinite அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து
1 2 3 இப்படி போயிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து இன்ஃபைனைட் செட். அது ஒரு கண்டிஷன் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5. நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னா அது ஃபைனைட் செட் ஆயிரும். ஏன்னா 1 2 3 4 5 இது ஃபைனைட் ஆயிரும். ஓகே, அதுக்குள்ள இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து கவுண்டபிள். அந்த செட்டுக்குள்ள இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து கவுண்டபிள்னா இட் இஸ் a finite set. It couldn't count அப்படின்னா அன்கவுண்டபிள்னா அது infinite set. And very important, empty set is a finite set. What is that? Equal sets. Equal sets. இந்த வேர்ட் இட்ஸ் சொல்லிடலாமே அப்படின்னா have exactly same elements. A and B ன்னு ரெண்டு செட் இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ் ஆல்சோ எக்ஸாக்டா இருக்கு. 1 2 3. Yes, 1 2 3. Exactly elements also same இருக்கு. Number of elements 3. இங்க number of elements 3 and ditto exactly same elements இருக்கு. X, Y, Z and Z, Y, X. ஏன் நம்ம அப்படி போடுறோம்னா order is immaterial. இல்லையா? Order is immaterial. இப்படி இருந்ததுன்னா A is equal to B. Equal sets. These are the basic things. Empty set na does not contain any element. Finite na the number of elements should be finite, and empty set is also a finite set. Infinite set na that number of elements வந்து infinite uncountable இருக்கும் இல்லையா? And equal sets na exactly ditto twins exactly ditto வா இருக்கும். Okay, அதான் வந்து equal sets. Then we'll go to here the example. Finite set க்கு வந்து it may be a empty set. It may be empty set. அது finite தான். Countable. All men in this world, all men count பண்ண முடியுமா? Yes, count பண்ண முடியும். It's countable. Numbers தான் தெரியாது. நம்ம வந்து ஒரு சென்சஸ் எடுத்து பார்த்தோம்னா கவுண்டபிளா தான் இருக்கும். All men in this world is finite set. Infinite set, all natural numbers, integers எல்லாமே infinite sets. Points in a line, ஒரு லைன்ல இருக்கிற பாயிண்ட்ஸ், இப்படி ஒரு லைன் இருக்கு, அதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் கவுண்டபிளா இல்ல, அது வந்து இன்ஃபைனைட் போயிட்டே இருக்கும் இல்லையா? ஓகே. எம்டி செட். எம்டி செட் இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல x, the set of all x such that x வந்து 1க்கும் 2க்கும் இடையில இருக்கணும். 1க்கும் 2க்கும் இடையில இருக்கணும். and it should be natural நம்பராகவும் இருக்கணும். பாசிபிளா? 1 2 3 இவ்வளவுதான் நேச்சுரல் நம்பர்ஸ். 1க்கும் 2க்கும் இடையில இருக்கிறதுலாம் என்னது? ரேஷனல் நம்பர்ஸ். p by q ஃபார்ம் இல்லையா? அங்க ஏதாவது நேச்சுரல் நம்பர் இருக்குமா? 1க்கும் 2க்கும் இடையில இருக்கவே இருக்காது. ஸோ நம்மளோட A செட் வந்து should be empty set. இது empty set. அங்க எந்த நம்பர்ஸ்மே இருக்காது. 1க்கும் 2க்கும் இடையில எந்த நம்பர்ஸ்மே இருக்காது. So A is an empty set. A is an empty set. அப்போ B பார்க்கலாம். B யோட கண்டிஷன் என்னன்னா x square minus 2 0. x square minus 2 0னா x is equal to x square is equal to 2 and x is equal to root of 2. X is equal to root of 2. And condition என்ன கொடுத்திருக்காங்கன்னா x should be a rational number. Rational numberனா இங்க நமக்கு ஒரு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? x is equal to root 2 ன்னு கிடைச்சிருக்கு. x is equal to root 2 கிடைச்சிருக்கு. root 2 is an irrational number. root 2 வந்து irrational number. So நம்மளோட B வந்து empty set. நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து empty set. அப்புறம் third C வந்து the set of all x such that x is an even prime number. The only one prime number we have, that is அது வந்து only one prime number, அது 2. ஸோ ஆனா இவங்க என்ன கேட்குறாங்கன்னா C வந்து ஈவன் பிரைம் நம்பராகவும் இருக்கணும், அதோட கிரேட்டர் தேன் 2ஆகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட C செட் வந்து எம்டி செட். Cல எந்த இதுவுமே இருக்காது. C செட் பி எம்டி செட். What about the fourth? Third question also empty set. C is also a empty set. What about D? D is the set of all x such that x square is equal to 4. X square is equal to 4 அப்படின்னா x வந்து என்னது? x square is equal to 4 னா x வந்து x square is equal to 4. அப்போ x வந்து root of 4, that is plus or minus 2. Either plus 2 or minus 2. Either plus 2 or minus 2. So these four sets A, B, C, D, these four sets எல்லாமே empty sets தான். Wait, it's a messy. Okay. First thing, this is B. B is in the x square minus 2 is equal to 0. So x is equal to root 2. X is equal to root 2 means root 2 is an irrational number, but they have given condition is x should be a rational number. அப்போ B ல வந்து எந்த ஆன்சருமே இருக்காது. So B is empty set. C
வந்து ஈவன் பிரைம் நம்பராகவும் இருக்கணும், கிரேட்டர் தேன் 2வாகவும் இருக்கணும். சான்ஸே இல்லை. ஒன்லி ஒன் ஈவன் பிரைம் நம்பர் தான் இருக்கு. ஸோ சி இஸ் ஆல்சோ ஒன் எம்டி செட். டி வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, பட் எக்ஸ் வந்து ஆடா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆட் நம்பரா இருக்கணும். ஆனா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 அப்படின்னா எக்ஸ் வந்து +2 அல்லது -2வா இருக்க முடியும் இல்லையா? அப்ப 2 இஸ் அன் ஈவன் நம்பர். ஸோ திஸ் டி இஸ் ஆல்சோ எ எம்டி செட். இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எழுதியிருக்கிறோம். வாட்ஸ் தட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அப்படின்னா ஃபைனைட் செட்ஸ், எல்லா செட்ஸையும் வந்து நம்ம வந்து ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதிட முடியுமா? எல்லா செட்ஸையும் இப்போ எல்லா செட்ஸையும் வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்ம் அல்லது செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து இப்போ ஃபைனைட் செட், இன்ஃபைனைட் செட் இருக்கு. ஃபைனைட் செட்டை வந்து நம்ம வித்தின் த பிரேசஸ்ல எழுதிடலாம். இன்ஃபைனைட் செட்ஸையுமே அப்படின்னா 3 டாட்ஸ் வச்சு எழுதிடலாம். அப்போ எல்லா இன்ஃபைனைட் செட்ஸையும் நம்மளால எழுத முடியுமா? எல்லா இன்ஃபைனைட் செட்ஸையும் ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத முடியுமானா முடியாது. ஏன் அப்படின்னா ஃபைனைட் செட்ஸை ஈஸியா இப்போ பிரேசஸ் போட்டு கமாஸ் போட்டு எழுதிடலாம். இன்ஃபைனைட் செட்ஸ் என்ன பண்ணலாம்? ஆல் செட் ஆஃப் ஏ செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் அப்படின்னா 1 2 3 போட்டு பிளா பிளா 3 டாட் வச்சு இது இன்ஃபைனைட் செட் எழுதலாம். அப்ப எல்லா செட்டையும் நம்மளால எழுத முடியுமானா முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் நம்பர்ஸ் இருக்குல்ல, ரியல் நம்பர் செட்டை நீங்க எப்படி ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதுவீங்க வித்தின் பிரேசஸ்? எப்படி எழுத முடியும்? -∞ to ∞. இப்போ இந்த 3 டாட்ஸ் வச்சு -3, -2, -1 இப்படி போட்டு எழுதலாமா? இது வந்து இன்டீஜர் செட் இல்லையா? இது வந்து இன்டீஜர் செட். ரியல் நம்பர் செட் வந்து டஸ் நாட் ஃபாலோ எனி பேட்டர்ன். அது ஒரு எந்த பேட்டர்னையுமே ஃபாலோ பண்ணல. ஸோ வி குட் நாட் ரைட் இன் தட் ரோஸ்டர் ஃபார்ம். நம்மளால ரியல் நம்பர்ஸை வந்து ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத முடியாது. நெக்ஸ்ட் ஸ்லைட். எக்ஸாம்பிள். பாயிண்ட்ஸ் இன் எ லைன். ஒரு லைன்ல எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறத நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ அது வந்து இன்ஃபைனைட் செட். இன்ஃபைனைட் செட்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இன்ஃபைனைட் செட்னா the number of elements within that set is uncountable. The number of elements within that set is uncountable. நம்மளால கவுண்டே பண்ண முடியாது இல்லையா? கவுண்டே பண்ண முடியலன்னா அது வந்து என்னது? இன்ஃபைனைட் செட். பாயிண்ட்ஸ் இன் எ லைன் வந்து இன்ஃபைனைட் செட். பாயிண்ட்ஸ் இன் எ லைன் இன்ஃபைனைட். டேஸ் ஆஃப் த வீக் வந்து கண்டிப்பா 7 தான் இல்லையா? சண்டே, மண்டே 7 தான் ஃபைனைட் செட். Here x, the set of all x such that x belongs to natural number and x is prime. ஒரு பிரைமாவும் இருக்கணும், நேச்சுரல் நம்பராகவும் இருக்கணும். பிரைமாவும் இருக்கணும், நேச்சுரல் நம்பராகவும் இருக்கணும். இப்போ பிரைம் நம்பர்னா நம்ம என்ன பார்த்தோம்? 2 3 5 7 11 இதான் வந்து பிரைம் நம்பர்ஸ் இல்லையா? இட் ஷுட் பி நேச்சுரல் நம்பர். யா, இவை எல்லாமே நேச்சுரல் நம்பர் தான். அப்போ இது வந்து ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா? பிரைம் நம்பர்ஸ் எக்கச்சக்கம் இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து இன்ஃபைனைட். இது வந்து ஒரு இன்ஃபைனைட் செட். போயிட்டே இருக்கும் இல்லையா? 3 டாட்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணும். அப்புறம் அகைன் செகண்ட் ஒன், எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஓகே ஃபைன். 2x minus 1 is equal to 0. 2x minus 1 is equal to 0 means x is equal to 1/2. 1/2 is a p by q form, rational number. ஆனா கண்டிஷன் என்னன்னா x belongs to natural number. x belongs to natural number னா x is a நம்மளோட செட், செகண்ட் செட் வந்து empty set. ஆனா நம்ம படிச்சிருக்கிறோம் empty set also a finite set. either it is empty set அல்லது finite number of elements இருக்கணும். so இது வந்து finite set. இது வந்து finite set. Here x belongs to natural number. fine. x is odd number. 1 3 5 7 போயிட்டே இருக்கும் இல்லையா? இது வந்து இன்ஃபைனைட். இது வந்து இன்ஃபைனைட் செட். நம்மளால ஒரு நேச்சுரல் நம்பர் செட்ல இருக்கிற ஆட் நம்பர்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ண முடியுமா? கவுண்ட் பண்ண முடியாது. கவுண்ட் அன்கவுண்டபிள். till infinity it will go, right? so this is infinite set. இது infinite, இது infinite, and this is finite because this is empty set. okay, next question. equal sets. அதானே equal sets. நான் என்ன சொல்லியிருந்தேன்? ரெண்டு செட் வந்து ஈக்குவல் அப்படின்னா எக்ஸாக்ட்லி சேம் எலமெண்ட்ஸ் வந்து இருக்கணும். ஏயும் பிலையும் வந்து எக்ஸாக்ட்லி சேம் எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அது ரெண்டும் ஈக்குவல் செட் சொல்லியிருந்தோம். இங்க என்ன இருக்கு? 1 2 3 4. இங்கேயும் 1 2 3 4 இருக்கு. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பி. ஆனா இங்க ஆர்டர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஆர்டர் இஸ் இம்மெட்டீரியல். ஆர்டர் இஸ் இம்மெட்டீரியல். வரிசையா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேயா? இப்போ இன்னொரு கொஸ்டின். ஏ வந்து செட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் பட் லெஸ் தேன் 6. A is a set of prime numbers less than 6. என்னென்னலாம் இருக்க முடியும்? 2 3 5 இல்லையா? இதுதான் A. B வந்து factor of 30. factor of 30. 30 ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன? 30 ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்னவா இருக்க முடியும்? ரெண்டையும் கம்பேர் பண்ண போறோம்.
These two AB sets of both are equal or not, shall we check? Because the A set வந்து first A set வந்து prime numbers and it should be less than 6, that is 2 and 3, 5. இந்த டிவைஸ் இது வந்து factors of 30. 30 ஓட factorsலாம் 2, 3, 5, 2, 3, 5, 6 வரும் இல்லையா? ஒரு நிமிஷம். So, 1 second. 2, 3, 5, 6 வரும். So these two are not equal. Suppose இது prime factors. Yeah, prime factors na wait 2 and 3, 5 வரும். So the question I think I have written wrong. B வந்து இப்ப prime factors of 30 அப்படின்னா 2, 3, 5 மாத்திரம் தான் வரும். ஏன்னா prime factors of 2, 3, 5 வரும். Then the set is the set equal to B. Okay, the very important point here. Set does not change if one or more elements repeated. இப்போ நீங்க ஒரு செட்ல வந்து ஒரு எலமெண்ட்ஸ் ரிப்பீட்டடாவோ இது இருந்ததுன்னா அது வந்து டஸ் நாட் சேஞ்ச். அது ரெண்டுமே ஈக்குவல் தான். ரிப்பீட்டடா இருந்ததுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸை விட்டுட்டு எழுதுவோம். ஸோ செட் டஸ் நாட் சேஞ்ச் இஃப் ஒன் ஆர் மோர் எலமெண்ட்ஸ் ரிப்பீட்டட். நெக்ஸ்ட் ஸ்லைட். Find the pair of equal sets. இப்போ ஒரு A B C D E அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 செட் கொடுத்துருக்காங்க. இதுல எந்தெந்த செட்லாம் வந்து ஈக்குவல் செட்டா இருக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த செட் வந்து இதுல வந்து 0 அப்படிங்கிற ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கு ஏல வந்து. B வந்து the set of all x such that x வந்து greater than 50 and less than 5. x வந்து 5க்கும் 15க்கும் இடையில இருக்கணும். அப்போ 6, 7 to 14 வரைக்கும் இருக்கும் இல்லையா? செட் C வந்து x minus 5 is equal to 0 னா x is equal to 5. இது வந்து x square is equal to 25 னா x is equal to plus 5 அல்லது minus 5 இல்லையா? x square 25 அப்படின்னா x is equal to root of 25. எப்பவுமே ரூட்ல இருந்து வெளியில எடுக்கும்போது plus or minus 5 போட்டு எடுக்கணும். So plus 5 and minus 5. ஓகே, E செட் வந்து இன்டெக்ரல் பாசிட்டிவ் ரூட். இந்த ஈக்குவேஷனுக்கு 2 ரூட் வரும் இல்லையா? என்னென்ன மார்க்க முடியும்? -15, -2, so 5 into 3, 15. So minus 5, x is equal to factors from the x minus 5, x plus 3, but x is equal to just 5, x is equal to minus 3. இதோட சொல்யூஷன் செட் வந்து 5, -3 இல்லையா? இப்போ எதெல்லாம் வந்து ஈக்குவல் பார்க்கலாம். A and B equal? No, because this B contains 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. No, it's not equal. A வந்து எது கூடயுமே ஈக்குவல் கிடையாது. ஓகே, A செட் வந்து எது கூடயுமே ஈக்குவல் கிடையாது. சரி, B வந்து எது கூடயாவது ஈக்குவலா இருக்கா? No. C, C. Yeah. Here, this only positive integer root இல்லையா? Positive integer rootனா E should be just 5. So C and E are equal. இப்போதைக்கு C யும் E யும் equal sets. Okay, exactly same elements இல்லையா? Exactly same elements. X is equal to just 5. Okay. D வந்து plus 5 minus 5 இருக்கு. So okay, all others only pair C and E மட்டும்தான் only pair equal sets. Okay, next is இந்த क्वेश्चनல ரொம்ப நம்ம கான்சியஸா இருக்க வேண்டியது வந்து x square is equal to 25 plus or minus 5. இது மட்டும் கொஞ்சம் கான்சியஸா இருந்தீங்கன்னா சம் போட்டுடலாம். Equal or not equal? X then set of letters in alloy. Alloy இல்லனா A, ஒரு வாட்டி L எழுதுனா போதும். So O, Y. Okay. Here, loyalங்கிற வேர்ட்ல L, O, Y, just A. L இன்னொரு வாட்டி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இது ரிப்பீட்டட். சரியா? ரிப்பீட்டடா எழுத வேண்டிய அவசியம் இல்லை. So these two sets are equal. X is equal to B. These two sets are equal. Second question. N should be integer, and n square should வந்து less than or equal to 4. N வந்து integer இருக்கணும், அதோட less than or equal to 4 இருக்கணும். என்னெல்லாம் இருக்க சான்சஸ் இருக்கு? -2, -1, 0, 1, 2. இதெல்லாமே வந்து இருக்க சான்சஸ் இருக்கு. And here this is the quadratic equation. இதோட ரூட்ஸ் என்னவா இருக்க முடியும்? 2, just 3. So -1, -2, x minus 1 into x minus 2. So x is equal to 1, 2 இல்லையா? 1, 2. X is equal to 1, 2. அப்படின்னா இந்த ரெண்டு செட்டும் வந்து ஈக்குவலா ஆர் நாட்டான்னு பார்க்கலாம்.
இந்த ரெண்டு செட் நாட் ஈக்குவல் பிகாஸ் இங்க வந்து -1 -2 எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா. so this is A is not equal to B. A is not equal to B. சப்செட் அதான சப்செட். ஒரு செட் இருக்கு, அதுல இருந்து கொஞ்சோண்டு எலிமெண்ட் தான் இன்னொரு செட்ல இருக்கு அப்படின்னா அது சப்செட். அதாவது எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் A is also an element of B. எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் A, இந்த ஏங்கிற செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் இந்த பிங்கிற செட்ல இருந்துச்சுன்னா, இந்த பிங்கிற செட்ல இருந்ததுன்னா நம்மளோட ஏ வந்து சப்செட் ஆஃப் பி. என்னது இது, டெஃபினிஷன்லாம் ஒண்ணும் வேணும், இப்ப பார்க்கலாம். ஏல வந்து 1 2 3 இருக்கு, பில வந்து 1 2 3 5 6 7 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ்லானது, ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் 1 2 3 1 2 3 இருக்கு. சோ நம்மளோட ஏ வந்து சப்செட் ஆஃப் பி அப்படியும் இருக்கலாம், அல்லது A is equal to 1 2 3 B is equal to just 1 2 3 இருந்தாலும் A ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் B ல இருக்கு. A is a subset of B and A equal to B இல்லையா. ஓகே, இந்த சிம்பிள்லாம் என்னன்னா implies. இந்த சிம்பிள் implies இந்த ஸ்மால் a வந்து எலிமெண்ட், ஸ்மால் a வந்து எலிமெண்ட் belongs to set A. இந்த சிம்பிள் வந்து belongs to, அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஒரு செட்டுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட் ஆப்ஜெக்ட்லாம் belongs to that set. நல்ல சிம்பிள்ஸ் புரிஞ்சுக்கணும். இது சப்செட், இது belongs to. இது ரெண்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவோம் நம்ம. இது வந்து சப்செட், இது belongs to. ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் வந்து அந்த செட்ல இருக்குதா அப்படின்னு சொல்றது. இது ரெண்டுமே செட்டை வந்து கம்பேர் பண்றது. ஓகேயா. okay, then A is a subset of B if A is an element of A. இதை எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. A is a subset of B if A is an element of A implies that A is also an element of B. இது வந்து implies, இது வந்து double implications. double implications என்ன பண்ணுவாங்க, if and only if A is subset of B, இங்க வந்து A வந்து subset of B தானே, and B also subset of A. இங்க பாருங்களா, A is equal to just 1 2 3 மா, B is equal to just 1 2 3 இல்லையா. A வந்து subset of B, also B வந்து subset of A அப்படின்னா A is equal to B. obviously இல்லையா, A is equal to B. ரெண்டு செட்டு ஈக்குவல் செட்டா இருந்தாதான் A வந்து B யோட சப்செட்டாகவும் B வந்து A யோட சப்செட்டா இருக்கும். ஆண் பெண் ஈக்குவல்னா சொல்றாங்க இல்லையா, அதை கூட இதுக்கு வச்சுக்கலாம். சரியா. அண்ட் பட் அதை அப்படி வச்சுக்க முடியாது இல்லையா. ஏ ஆண்கிறது ஒரு தனி ஜெண்டர், பிங்கிற தனி ஜெண்டர், ரெண்டோட குவாலிட்டிஸ், ரெண்டோட என்ன சொல்றது, அவங்களோட பவர்ஸ், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட். ஒரு எஜுகேஷன்லாம் ஈக்குவலா கொடுக்கணுங்கிறதுக்காக ஆணுக்கு பெண்ணுக்கு இல்லைன்னா பேசுறோம். கமிங் பேக் டு சப்ஜெக்ட், சப்செட் பார்த்துட்டோம். அண்ட் எவ்ரி செட் இஸ் a subset of itself. கண்டிப்பா எவ்ரி செட்டுமே வந்து அதோட சப்செட் தான். எவ்ரி செட் இஸ் a subset of itself. நம்மளோட பை இருக்குல்ல, எம்டி செட் வந்து எல்லாருக்கும் சப்செட்டா தான் இருக்கும். எம்டி செட் வந்து எல்லாருக்கும் சப்செட்டா தான் இருக்கும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ 1 இருக்குல்ல, 1 into 2, இப்ப 1 into 2னா ஜஸ்ட் 2, 1 into 2ன்னு எழுத வேண்டியது, 1ங்கிற போடணுங்கிற அவசியமே கிடையாது. இப்ப 2/1 அதை ஜஸ்ட் 2ன்னு போடுவோம் இல்லையா, கீழே 1 போடவே மாட்டோம் இல்லையா. அது மாதிரிதான் பை இஸ் a empty set, பை இஸ் a empty set. empty set வந்து எல்லாருக்கும் சப்செட்டா தான் இருக்கும். ஓகே, எல்லாருக்கும் சப்செட்டா தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட நம்பர் சிஸ்டம்ல எடுத்துட்டோம்னா, நேச்சுரல் நம்பர் இஸ் a subset of whole number. whole number is a subset of q. integer is a subset of rational numbers. and எல்லாமே வந்து யூனிவர்சல் செட்டான ரியல் நம்பர்ஸ்குள்ள இருக்கு. இதுல ஒரு விஷயம், நம்ம இரேஷனல் நம்பர்ஸ் எல்லாம் படிச்சோம் இல்லையா, இரேஷனல் நம்பர்ஸ் √2 √3 √5 பை இவங்கெல்லாம் வந்து இரேஷனல் நம்பர்ஸ். இரேஷனல் நம்பர்ஸ் வந்து யாருக்கு சப்செட், இரேஷனல் நம்பர்ஸ் நம்ம டீன்னு எடுத்துக்கிட்டோம்னா சப்செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஓகேயா, இரேஷனல் நம்பர் வந்து சப்செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். இங்க ஏதோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. A வந்து 1 3 5. A is an odd natural number less than 6. odd natural number less than 6 na 1 3 5. yeah, obviously both are equal. A is equal to B. இங்க வந்து AEIOU vowels எடுத்திருக்காங்க. இங்க ABCD இருக்கு, ABCD இருக்கு. இது ரெண்டும் இது என்ன செட்டா இருக்க முடியும் பார்க்கலாம். A மட்டும் தான் இருக்கு, BCD இதுல எக்ஸ்ட்ரா இருக்கு, B வந்து இதுல எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால A is not a subset of B. A is not a subset, not subset of B. B is also not a subset of
இட்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. இதுல இருக்கிற இது குடின்ட்டு இரண்டுமே வந்து அதோட சப்செட் கிடையாது. சிங்கிள்டன் செட், சிங்கிள்டன், சிங்கிள்ஸ், வி ஆர் சிங்கிள்ஸ் ஃபேமஸ் எபிசோட் பேசிக்கிறாங்களே. சிங்கிள்டன்னா இட் ஹாஸ் ஒன்லி ஒன் எலமெண்ட். அந்த செட்ல ஒரே ஒரு எலமெண்ட், அந்த கிளாஸ் ரூம்ல ஒரே ஒருத்தன் தான் உட்காந்துருப்பான். அந்த பவுலுக்குள்ள ஒரே ஒரு முறுக்கு மட்டும் தான் இருக்கு. சிங்கிள்டன் செட். ஓகே ஓகே. தென் சால்வ். என்ன சொல்லிருக்காங்க? A is equal to 1,3 இருக்கு. B ல வந்து 159 இருக்கு. C ல வந்து இதெல்லாம் இருக்கு. ஓகே. கம்பேர் பண்ணலாம். 5ங்கிறது ஒரு எம்டி செட் இல்லையா? 5 இந்த செட்டையும் B யும் கம்பேர் பண்ணலாமா? 5 எம்டி செட் எல்லாருக்குமே சப்செட் தான். A வந்து சப்செட் ஆஃப் B யா? இல்லையே. இங்க 3 எக்ஸ்ட்ரா இருக்கு. இங்க 3 இல்லையே. So it's not equal subset. A above A யும் C யும் பார்க்கலாமா? 1 and 3 யா? 1 and 3 இருக்கு. A is a subset of C. Very good. B வந்து subset of C யா? B ல வந்து 159 இருக்கு. இங்க 1379 இருக்கு. 5 is missing. So it's not a subset. Okay. கண்டிப்பா இப்போ A ல இருக்கிற எல்லாமே B லயும் இருக்கணும். மேபி எக்ஸ்ட்ராவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சப்போஸ் இது ஒரே ஒரு எலிமெண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா இந்த A வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் Bன்னு சொல்லுவாங்க. B வந்து சூப்பர் செட் சொல்லுவாங்க. நம்ம பார்க்கலாம், அடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். Next question. AE, IOU, ABCD again. It's very important this question. என்ன சொல்றாங்கன்னா A வந்து belongs to B. A வந்து belongs to B. ஆனா B வந்து subset of C. B வந்து subset of C. தான் சொல்றேன். கன்ஃபியூஸ் பண்ணீங்க belongs to-க்கும் subset-க்கும். A வந்து belongs to, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். A வந்து belongs to B யா இருக்கணும். belongs to, அந்த இது வந்து மொத்த Aங்கிற ஒரு செட்டே வந்து B ல வந்து அதோட ஒரு உறுப்பாக, அதோட ஒரு எலமெண்டாக இருக்கணும் அப்படின்னா B எப்படி இருக்கலாம்? அது போட்டாச்சு, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் போட்டுட்டோம். B is a subset of C. B is a subset, அது ரெண்டு எலமெண்ட் இதுல இருக்கணும். எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு எலமெண்ட் போட்டுக்கிட்டோம். சரியா? இப்போ என்ன நம்ம சொல்ல போறோம்னா if A belongs to B, yes. if B subset of C, yes. அப்படி இருக்கிற பட்சத்துல is it true? A is also a subset of C. அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா பார்க்கலாமா? is also a subset of C. இதுல ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. இதுல ரொம்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். கொஸ்டின்ஸ்லாம் இதுல இருந்து தான் வரும். பார்க்கலாம். இப்போ ஏல வந்து இந்த இருக்கு இல்லையா, இந்த இது வந்து இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா A வந்து C யோட சப்செட்டா இருக்க முடியுமா முடியாதா? அதை தான் நம்ம இப்ப ப்ரூவ் பண்ண போறோம். என்னன்னா இப்ப வந்து A வந்து belongs to B. A வந்து belongs to B. ஓகேயா? B வந்து subset of C. அப்படி இருந்தா A also subset of C ஆன்னு பார்க்கணும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த 1ங்கிறது ஒரு எலமெண்ட். அந்த எலமெண்ட் belongs to A. இந்த 1ங்கிற எலமெண்ட் not belongs to C. ஏன்னா C குள்ள இருக்கிறது வந்து இப்ப C வந்து 1, 2, 3 அப்படி இருந்ததுனாதான் இந்த 1 வந்து belongs to C யா இருக்க முடியும். A வந்து subset of C யா இருக்க முடியும் இல்லையா? புரிஞ்சதா இல்லையா? இந்த C வந்து ஒருவேளை just 1, 2, 3 இருந்ததுன்னா தான் இந்த 1 also belongs to C, 1 also belongs to A. So A is a subset of C ன்னு சொல்லலாம். ஆனா நமக்கு இங்க இருக்கிறது என்னன்னா இங்க வந்து உள்ள இருக்கிறது ஒரு செட்டே இருக்குது. அதாவது A, 2, 3 இருக்கு இல்லையா? A, 2, 3 இருக்கு. So A is not a subset of C. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நம்ம ஒரு படிச்சிருக்கோம், every set is a subset to itself. எல்லா செட்டுமே அதுக்கே ஒரு சப்செட்டா தான் இருக்கும் அப்படின்னு படிச்சோம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற எலமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த செட்டுக்குள்ள இருக்கிற எலமெண்ட், இப்ப இந்த ஒரு செட்டுக்குள்ள எலமெண்ட் இருக்கு இல்லையா, ஏங்கிறது இதுதான். A is a 1, 2, 3. every set is a subset to itself னு படிச்சோம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற எலமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த 1 வந்து it's not a subset of A. 1 is not a subset of A. 1 is belongs to A. 1 is belongs to A. Okay, it's very important point. Okay, next, subsets of set of real numbers. Subsets of set of real numbers. இது இப்பதான் பார்த்தோம் இல்லையா? Natural numbers it's
subset of whole numbers because natural numbersல என்ன இருக்கும் 1 2 3 இருக்கும் whole numbersல just 0 included இருக்கும் இல்லையா so this is the subset of இவங்கெல்லாம் சேர்ந்து n இல்லையா so n is subset of w இல்லையா ஓகே அதே மாதிரி தான் rational numbers first அதுக்கடுத்து என்ன வரும் integers வரும் அதுக்கடுத்து வந்து rational numbers வரும் the whole universal set is the real numbers t வந்து belongs to real numbers because t is an irrational number irrational number examples-லாம் உங்களுக்கு தெரியும் √2 √3 √5 so ஆனா n இருக்கு இல்லையா n வந்து subset of t யா n-ங்கிறது natural number 1 2 3 4 5 n-ங்கிறது not a subset of t t-ங்கிறது irrational number எங்கேயாவது இதுக்குள்ள ஏன்னா irrational numbers-னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நான் ரெக்கரிங் நான் ரிப்பீட்டட் அந்த √2 இருக்கு இல்லையா √2 √3 √5 இதுதான் irrational numbers natural numbers 1 2 3 4 5 இருக்கும் அப்போ n is not a subset of irrational numbers அப்புறம் அது என்ன proper set and superset proper set yeah proper set அப்படினா இப்போ சப்போஸ் a வந்து 1 2 இருக்கு b வந்து 1 2 3 4 னு இருக்கு a வந்து a is a subset of b இல்லையா a வந்து subset of b 1 and 2 இங்க இருக்கு ஓகேயா and also a is not equal to b ஏனா b ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் 3 and 4 இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல இது வந்து a-ங்கிறது ஒரு ப்ராப்பர் சப்செட் னு சொல்லுவோம் b வந்து சூப்பர் செட் சொல்லுவோம் இப்போ சப்போஸ் a யும் 1 2 b யும் 1 2 a is equal to b a is a subset of b b is a subset of a இது வந்து ப்ராப்பர் சப்செட் கிடையாது ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அது ப்ராப்பர் சப்செட் இது வந்து சூப்பர் செட் intervals as subsets of real numbers அதனே இன்டர்வல் நம்ம வந்து இன்இக்வாலிட்டிஸ்ல நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சாப்டர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஓபன் இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல் சப்போஸ் இங்க வந்து 2 3 4 5 இல்லையா இதான் நம்மளோட சொல்யூஷன் செட்னு வச்சுக்கலாமா இப்போ 2 5 இன்க்ளூடட் இல்லையா 2 5 இன்க்ளூடட் அப்படின்னா இது வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் அந்த 2 5 இன்க்ளூடட் இப்போ 2 5 இன்க்ளூட் கிடையாது என்னோட சொல்யூஷன் செட் வந்து just 3 and 4 னா எப்படி போடணும்னா 2 5 அது ரெண்டும் எக்ஸ்க்ளூடட் 2 5 எனக்கு கிடையாது அப்படின்னா இது வந்து ஓபன் இன்டர்வல் ஓபன் இன்டர்வல் வந்து நம்ம வந்து ஹாலோ பபிள்ஸ்ல சொல்லுவோம் ஹாலோ க்ளோஸ் இன்டர்வல் வந்து நல்லா டார்க்கன் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா இப்போ இதை பார்த்தாலே தெரியுது இல்லையா இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்பதான் ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் ரொம்ப முக்கியம் சொல்யூஷன் செட் எழுதும்போது இப்போ சப்போஸ் நான் சொன்னேன் இல்லையா 2 5 இது வந்து இப்போ வந்து இது வந்து இது வந்து என்ன இருக்கு இது வந்து டார்க்கன் கிடையாது இது வந்து ஹாலோ பபிள்ஸ் ஏன்னா இது வந்து ஓப்பன் இன்டர்வல்னா இந்த 2க்கும் 5க்கும் இடையில தான் இருக்கும் என்னோட எக்ஸ் இந்த 2ம் 5ம் சேர்ந்துரும் இன்க்ளூடட் அப்படி அதுவும் சேர்ந்துருக்கும் அந்த சொல்யூஷன் செட் 2 3 4 5 இந்த இதுதான் என்னோட சொல்யூஷன் செட் இது வந்து 3 and 4 மட்டும் தான் இருக்கும் ஏன்னா அது ரெண்டுக்கும் இடையில இருக்கு இப்போ இந்த சைடு வந்து ஓப்பன் இந்த சைடு வந்து ஓப்பன் அதாவது ஓப்பன் பிராக்கெட் இருக்கு 2 5 அப்படின்னா என்னோட சொல்யூஷன் செட் என்னவா இருக்கும்னா 2 கிடையாது 3 4 5 இன்க்ளூடட் என்னோட சொல்யூஷன் செட்ல வந்து 5 வந்து இன்க்ளூடட் அதே மாதிரி தான் இங்கேயும் இங்க 2 இன்க்ளூடட் ஏன்னா 2 இஸ் த ஓப்பன் பிராக்கெட் இங்க வந்து ஈக்குவல் டு இருக்கு பாத்துக்கோங்க இந்த ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கு இல்லையா சோ 2 இன்க்ளூடட் 3 4 உண்டு என்னோட 5 எக்ஸ்க்ளூடட் இதான் இதோட சொல்யூஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் the length of any intervals இப்போ ரெண்டு இன்டர்வல் கிடைக்கிற லென்த் என்னன்னு அப்படின்னு கேட்டோம்னா b மைனஸ் a இங்க நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட இன்டர்வல் என்ன நம்மளோட இன்டர்வல்ஸ் வந்து 2 5 2 is a b is 5 இல்லையா அப்பனா 5 minus 2 is 3 அதுதான் நம்மளோட லென்த் ஆஃப் இன்டர்வல் எதுக்குனாலும் தான் ஈவன் ஓப்பனா இருக்கலாம் இல்ல க்ளோஸ்டா இருக்கலாம் இல்ல ஓப்பன் க்ளோஸ்டு இல்ல க்ளோஸ்டு ஓப்பன் இப்படி எனி நாலுத்துக்குமே சேர்த்து நம்ம இந்த லென்த் ஆஃப் இன்டர்வல்ஸ் வந்து இப்போ சப்போஸ் 2 5 இருக்கு வாட் எவர் இட் இஸ் எந்த கேஸா இருந்தாலும் 5 minus 2 நம்மளோட லென்த் ஆஃப் இன்டர்வல்ஸ் இஸ் 3 length of any intervals is b minus a universal set universal set is a basic set suppose நம்மளோட நம்பர் சிஸ்டம் இருக்குல்ல நம்மளோட நம்பர் சிஸ்டம்ல நம்ம எதை வந்து யூனிவர்சல் செட்னு சொன்னோம்
நேச்சுரல் நம்பர் கொள்ள மரத்துல நம்மளோட யூனிவர்சல் செட்ல நம்மளோட ரியல் நம்பர்ஸ் தான் யூனிவர்சல் செட். ரியல் நம்பர்ஸ் தான் இந்த வேர்ட் வந்து லிட்டரலி யூனிவர்சல்னா நம்மளோட யூனிவர்ஸ் கிடையாது. எல்லாமே உள்ள அடங்கி இருத்தல், எல்லாமே அகம் பிரம்ம எல்லாத்தையுமே உள்ள அடக்கி வச்சிருக்கிறது தான் வந்து யூனிவர்சல் செட். எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கும். இப்போ ஆல்பபெட்ஸ் எடுத்துட்டோம்னா A to Z வரைக்கும் ABCD Z வரைக்கும் இருக்கு இல்லையா, அது வந்து ஆல்பபெட்ஸோட யூனிவர்சல் செட். அதுக்குள்ள வவ்வல் இருக்கு இல்லையா, வவ்வல் வந்து சப்செட், கன்சனன்ஸ் வந்து சப்செட் இல்லையா, அதுதான் இந்த யூனிவர்சல் செட்டுக்கும் வித்தியாசம். ஓகே, தென் வென் ஆல் இன்டீஜர்ஸ் ஆல் பீப்புள் இன் திஸ் வேர்ல்டு வந்து ஒரு யூனிவர்சல் செட். ஆல் ஃப்ரூட்ஸ் ஜஸ்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா அது என்னது, யூனிவர்சல் செட். அதுக்குள்ள மேங்கோ, ஆரஞ்சு அதெல்லாம் வந்து சப்செட். சரியா, அப்படியே அதுல சிட்ரஸ் இப்படி வரும் இல்லையா, நிறைய இருக்கும். ஓகே, போகுது எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். வெரி பேசிக், நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ ஃபாஸ்டா தான் போகணும். நெக்ஸ்ட் வென் டயக்ராம் என்ன பண்ணிருப்போம்? வென் டயக்ராம் வந்து சின்ன கிளாஸ்ல எல்லாம் வந்து நம்ம ஒரு லாஜிக்கல் ரீசனிங்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, பேர்ட்ஸ், அதுல வந்து க்ரௌ, அதுல வந்து பேரட்ஸ், இதெல்லாம் பேர்ட்ஸ், அது யூனிவர்சல் செட். இது க்ரௌ அண்ட் ஓகே பேரட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, காக்காவும் கிளியும். ஓகே, அது வந்து சப்செட்டா இருக்கும் அப்படி. ஓகே, அது அந்த பேர் வென்கிறவர் வந்து ஒரு இங்கிலீஷ் லாஜிஷியன். அது என்ன, இதை நம்ம எதுக்கு வென் டயக்ராம்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த செட்ஸ், ரெண்டு செட்டுக்கு இடையில என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் நம்ம வென் டயக்ராம் யூஸ் பண்ணுவோம். அதுல வந்து ரெக்டாங்கிள் வந்து யூனிவர்சல் செட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்குள்ள இருக்கிற சப்செட்ஸ் எல்லாம் நம்ம சர்க்கிள்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நிறைய என்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்னா, யூனியன். இப்ப ரெண்டு செட் இருக்கு, ரெண்டு செட்டையும் வந்து யூனியன்னா இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் உள்ள அள்ளி போட்டு எழுதுறதுக்கு பேர் தான் ஏ யூனியன் பி எழுதலாமா? ஏல என்னெல்லாம் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எழுதி முடிச்சிடும். AEIOU. அதுல மிஸ் பண்ணதெல்லாம் மறுபடியும் அகைன் AIOU தான் இருக்கு. அதை நம்ம திருப்பி எழுதணுங்கிற அவசியம் இல்லை, ரிப்பீட்டடிவா நம்ம எழுத மாட்டோம். ஸோ AUB. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறது தான் வந்து யூனியன் பார்த்தோம். A யூனியன் B கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ். காமன் எலமெண்ட்ஸ் வந்து டேக்கன் ஒன்லி ஒன்ஸ் தான். IOU வந்து காமன் எலமெண்டா இருக்கு இல்லையா, ஸோ அதை ஒரு வாட்டி எடுத்தா போதும். ஓயாம எடுக்கணும். ஏன்னா ரிப்பீட்டடிவா எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. மீனிங் அது எந்த சேஞ்சஸும் இருக்காது ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் வந்து. இன்டர்செக்ஷன் A இன்டர்செக்ஷன் B, ஆக்சுவலி ஒரு டயக்ராம் வச்சே பார்த்துடலாம் நம்ம. A யூனியன் B, இதுல வந்து A, இது B. சரியா, Bல என்ன இருக்கு, A இருக்கு. கொஞ்சம் பெரிய டயக்ராமாவே போடலாம். இது யூனிவர்சல் செட் இல்லையா. அதுல A வந்து என்னெல்லாம் இருக்கு, ஏல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஏல வந்து AIUE O இருக்கு இல்லையா. Bல வந்து Bல வந்து ஏயும் ஐயும் யூவும் தான் இருக்கு. ஏயும் ஐயும் யூவும் தான் இருக்கு. இப்ப எல்லாத்தையும் ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னா AEIOU வரும். A யூனியன் B வந்து AEIOUன்னு வரும். அப்ப A இன்டர்செக்ஷன் B ரெண்டுக்கும் காமனா இருக்கிறத எழுதுறது தான் இன்டர்செக்ஷன். ரெண்டுக்கும் காமனா இருக்கிறத மட்டும் தூக்கி எழுதணும்னா அதுக்கு பேர் இன்டர்செக்ஷன். A இன்டர்செக்ஷன் Bனா எதெல்லாம் காமனா இருக்கு, A இருக்கு காமன், I இருக்கு காமன், U இருக்கு காமன், அதெல்லாம் மிடில் வரும். இது ரெண்டு தானே காமன் போர்ஷன். இந்த காமன் A இன்டர்செக்ஷன் B இருக்கு இல்லையா, A இன்டர்செக்ஷன் Bல என்ன வரும்னா A வரும், I வரும், U வரும். ஓகே, அவ்வளவுதான். இது வெரி ஈஸி. இன்டர்செக்ஷனும் யூனியனும் வெரி ஈஸி. அதாவது டிஸ்ஜாயின் செட்ஸ், அது என்ன டிஸ்ஜாயின் செட்ஸ், ரெண்டு பேரும் மாறிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டு பேருக்கு காமனா ஒரு கேரக்டர் கூட இருக்காது. என்னன்னா ரெண்டு பேரும் ஒரு வயிற்றுல தான் பிறந்தீங்க ஆனா இப்படி இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருக்கும் காமனா எதுவுமே இருக்காது. இப்போ சப்போஸ் இந்த வந்து என்ன சொல்றது, இப்ப அதே வச்சுக்கலாமே, மேங்கோஸ் அண்ட் பனானாஸ். ஆனா யூனிவர்சல் செட் வந்து ஃப்ரூட்ஸ் இல்லையா, சாரி, யூனிவர்சல் செட் எப்பவுமே ரெக்டாங்கிள் தான் போடணும். சரியா, அதுக்குள்ள தனி மேங்கோங்கிறது தனி, பனானாங்கிறது தனி. ஆனா இப்போ மேங்கோஸ்லயும் நம்ம நிறைய வெரைட்டிஸ் இருக்கும்ல, சொல்லுங்க ஏதாச்சும். சேலம் மாம்பழம் இருக்கும், பஞ்சவர்ண மாம்பழம் இருக்கும், அதுக்குள்ள கொஞ்சம் ஏதாவது ரிலேட்டடா இருக்கும். சரி, அவ்வளவு மொக்கையா போவேனா. ஓகே, கமிங் பேக் டு சப்ஜெக்ட். காமனா எதுவுமே இல்ல, அதுக்கு காமனா எதுவுமே இல்லை. இப்ப என்டையர்லி டிஃபரெண்ட். A வந்து ஒரு 1 2 3 பா, B வந்து ஜஸ்ட் ABCD. இது ரெண்டுக்கு ஏதாவது காமனா இருக்கா, எதுவுமே இல்ல, காமனா இல்ல, தனியா இருக்கு. இதுல வந்து 1 2 3 இருப்பான்,
இதுல வந்து ஏபிசி இருப்பான். ரெண்டுக்கும் எதுவுமே இருக்காது. காமனானா இந்த காமன் போர்ஷன் இருக்கவே இருக்காது. இட் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் எம்டி செட், இட் இஸ் a null செட். அது இல்லைன்னா அது வந்து டிஸ்ஜாயிண்ட். அவனுங்களை என்ன பேர் சொல்றோம்? டிஸ்ஜாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ். எதை படிச்சாலும் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் படிப்போம் இல்லையா? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி A plus B is equal to B plus A into B is equal to B into A கம்யூட்டேட்டிவ். அது மாதிரி தான் இங்கேயும் A யூனியன் பின்னு எழுதலாம், B யூனியன் ஏன்னு எழுதலாம். எப்படி எழுதினாலும் ஒண்ணுதான். நீங்க வந்து செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம்? A யூனியன் பில A வந்து 1 2, B வந்து 3 5 இல்லையா? A யூனியன் பின்னா 1 2 3 5. இப்போ பி யூனியன் ஏன்னா என்ன செய்ய போறோம்? அப்படியே 3 5 1 2. இதுல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கு? இல்லைல்ல? ஓகே, வெரி ஈஸி திங், ஃபாஸ்டா போகும். 1 2 3 5 வந்துருச்சு. ஓகே, A யூனியன் B is equal to B யூனியன் A. அதே மாதிரி தான் A இன்டர்செக்ஷன் B is equal to B இன்டர்செக்ஷன் A. ஓகே, தென் அசோசியேட்டிவ் தெரியும்ல? அசோசியேட்டிவ் வந்து அடிஷன் வந்து அசோசியேட்டிவ். அதே மாதிரி தான் யூனியனுக்கும் அசோசியேட்டிவ் இருக்கு. இன்டர்செக்ஷன் அதுவும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அது ப்ராசஸ். அண்ட் முக்கியமான விஷயம் வந்து இப்போ ஏ இருக்கு, ஏல வந்து 1 and 2. இது ஒரு எம்டி செட்ல எதுவுமே இல்லை, சரியா? இவனுங்க ரெண்டு பேரையும் நம்ம ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஏ யூனியன் பி, ஏ யூனியன் பை ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ஜஸ்ட் 1 and 2 தான் கிடைக்கும். அதாவது ஒரு எம்டி பவுல் இருக்கு, இன்னொரு பவுல 1,2 தான் இருக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணா ஜஸ்ட் 1, யூனியன் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 1,2 மட்டும் தான் இருக்கும். அதான் ஏ யூனியன் பை. பையோட எதை ஆட் பண்ணாலும், எதை யூனியன் பண்ணாலும், பைங்கிற எம்டி செட்டோட எதை யூனியன் பண்ணாலும் நமக்கு ரிசல்ட் வந்து நம்மளோட அதே செட்டு தான் கிடைக்கும். அது பேர் லா ஆஃப் ஐடென்டிட்டி. லா ஆஃப் ஐடென்டிட்டி. பை இஸ் த ஐடென்டிட்டி ஆஃப் யூனிவர்ஸ். ஓகே, இங்க அதே மாதிரி தான் ஐடம்பொட்டன்ட். ஐடம்பொட்டன்ட்னா இப்போ ஏயோட மல்டிப்ளை பண்ணா ஏ, இது ஆக்சுவலி வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், இது அடிஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏ காமன் ஏ, ரெண்டுக்குமே ஏ தான் இருக்கும் இல்லையா? ஏக்கும் ஏல வந்து 1 2 3 இருக்குப்பா. என்ன அதே இப்போ ஏ மறுபடியும் ஏக்கும் காமன் என்ன இருக்க முடியும்? அதே 1 2 3 தான் இருக்கும். ஏ இன்டர்செக்ஷன் ஏ தான் வரும். அண்ட் யா, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி அப்புறம் யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி. டயக்ராம் போட்டு கூட பார்க்கலாம். நல்ல எப்பவுமே இந்த செட்ஸோட இதெல்லாம் வந்து டயக்ராமா போட்டு, வென் டயக்ராமா போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸ் கிடைச்சிருந்தா கூட நம்ம வென் டயக்ராமா போட்டு பார்த்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ வந்து பி யூனியன் சி பார்க்கலாம். இது வந்து நல்ல டார்க் கலர் போட்டுக்கலாம். பி யூனியன் சி, இது பி யூனியன் சி, அதாவது எல்லாம் சேர்ந்ததான பி யூனியன் சி இல்லையா? இது பி யூனியன் சி. ஓகேயா? இப்போ இதோட ஏ பார்க்கலாம். ஏ இது ஏ இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்லாம் என்ன இருக்கு? இந்த போர்ஷன் தானே, இவங்கெல்லாம் இன்டர்செக்ஷன் ஆனா இது வந்து இன்டர்செக்ஷன் ஆயிருக்கு இல்லையா? பி யூனியன் சி அதோட இன்டர்செக்ஷன் ஆனது நமக்கு இப்படி கிடைச்சிருக்கு. இது வந்து LHS இல்லையா? இது LHS.